This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோடு நான். மன்னர் அதியமான் மற்றும் ஔவை இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிறு வயசில் நம்ம ஸ்கூலில் ஒரு கதை படிச்சிருப்போம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்னர் அதியமானுக்கு ஒரு அபூர்வ நெல்லிக்கனி கிடச்சிது. அந்த நெல்லிக்கனியை அவர் ஔவைக்கு தர்றாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, தான் வாழ்கிறத விட ஏன்னா அந்த நெல்லிக்கனியோட தன்மை என்னென்னா, நீண்ட நாள் அது வாழ வைக்கும், ஆயிலை கூட்டக்கூடிய நெல்லிக்கனி அது. அப்போ அவர் அதை ஔவையார் கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் நல்லா வாழன்றதுக்காக தானே உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் நீண்ட நாள் வாழ்கிறத விட ஔவையார் நீண்ட நாள் வாழ்ந்தாங்கன்னா தமிழ்மொழி நீண்ட நாள் வாழும், அதனால தான் நான் ஔவையாருக்கு அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நம்மளோட சங்ககால இலக்கியங்களில் மிகவும் புகழப்பட்ட நம் வாழ்வோடு இணைந்த இந்த நெல்லிக்காயை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதுமை என்னும் பருவம் வருவதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனால் முதுமையால் ஏற்படும் உடல் பிரச்சனைகள் போன்றவற்றை நம் உணவு முறை மூலமாக கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நம் முதுமை பருவத்தை கட்டுப்படுத்தலாம். பழங்காலத்திலிருந்தே நெல்லிக்காய் முதுமையை கட்டுப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதுபோல் முட்டு தேய்மானம், கண் பார்வை குறைபாடு ஆகியவற்றையும் நெல்லிக்காய் கட்டுப்படுத்தும். நரையை நெல்லிக்காய் குறைக்கும் எனவும், அதன்படி நெல்லிக்காயை வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிடலாம். இதற்காக நெல்லிக்காய் கலந்த சத்தான பானத்தை தயாரித்து நாம் குடிக்கலாம். 2 நெல்லிக்காய்களை எடுத்து சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். இத்துடன் சிறிது கறிவேப்பிலை, சிறிய துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், சிறிது மிளகு, தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து மிக்சியில் அரைத்து எடுக்க வேண்டும். இதனை வடிகட்டி அத்துடன் சிறிதளவு தேன் கலந்தும் குடிக்கலாம். என்ன உறவுகளே, உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்குது இந்த காணொலியில். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களோட மருத்துவர் இருப்பார், உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் கேட்டுட்டு இதை நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற உறுதிப்படுத்திட்டு செய்யுங்க. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.